நம்ம இயக்குனர் எம் பாரராஜ் சாரை வயசான தோட்டத்தில் பார்க்கும்போது பகிருங்குது. சிங்கம் மாதிரி பார்த்துட்டோம்ல. இயக்குனர் தேசிய அவார்டு வாங்கிட்டாரு, ஆனால் நடிகராகவும் அவருக்கு தேசிய அவார்டு வாங்குறதுக்கான தகுதி இருக்குங்கிறது இந்த படம் நிரூபிச்சிருக்கு. எந்த வெளிச்சமும் கிடைக்காம சுத்திட்டு இருக்கிறப்ப ராஜமுருகனுடைய ஒரு கவிதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. திக்கு தெரியாத காட்டில் எல்லா பக்கமும் வழிதான். இந்த படம் நான் தேட்டரில் 2-3 தடவை பார்த்தேன். மறுபடியும் காசி டாகிஸில் போய் படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ரொம்ப முழுமையான ஒரு சரியான படமாக இந்த படம் அமைஞ்சிச்சு. அந்த சோகத்தில் இருக்கும்போது நான் கூப்பிட்ருக்கேன், சந்தோஷமாக கும்பிடுறது சொல்லி வந்துட்டார். அப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, சார் கூடவே இருந்த ஒரு ஆள் சொந்தக்காரன் அடிச்சிட்டான் சார், இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை. அதில் தான் சார் எனக்கு நஷ்டம், ஜாக்கிரதையாக இருங்க சார் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வெங்கடேஷ் உள்ள வர. அப்படி நம்ம ஏவிஎம் உள்ளே டப்பிங் தேட்டரில் ஒர்க் பண்ணும்போது அந்த டப்பிங் தேட்டர்லேருந்து ராஜேஸ்வரி தேட்டர் போகிற கேப் தான் நம்மளுக்கு வேலை பார்க்கறதுக்கான நேரம். அங்கே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. இது தொடரட்டும், வாழ்த்துக்கள். நீண்ட போராட்டத்துக்கு பிறகு, அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு பிறகு ஒரு நல்ல படம் அவரால் எடுக்க முடிந்திருப்பது. நேர்மைக்கு ஒரு பரிசு கிடைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிற அவருக்கு அவருடைய உழைப்புக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. அதற்கு என்னுடைய அன்பான பாராட்டுகள். முதல்ல இந்த நல்ல படத்தை வெளியிட்ட லிங்குசாமி சாருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். லிங்குசாமி சாரை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு புதுசில் நிறைய வகை இருக்காங்க. தயாரிப்பாளர்னால் எல்லாருமே ஒரே மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இப்போ நிறைய தயாரிப்பாளர் வியாபாரமாக போச்சு. இப்போ ஒரு தயாரிப்பாளர் நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு வேணும் நினைப்பாங்க. நிறைய கதை கேட்பாங்க. நிறைய கதை கேட்டு அதில் எந்த கதை நல்லா இருக்கோ அந்த கதையை திரைப்படமாக பண்ணுவாங்க. நிறைய தயாரிப்பு கதை கேட்குறது அது வேறு விஷயம். நான் சொல்கிறத 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நிறைய தயாரிப்புக்கு படம் பண்ணுற கரண்டில் படத்துக்கு கதையே தெரியாது, ஹீரோக்கு மட்டும் தெரியும். லிங்குசாமி அப்படின்னா மற்ற பிடிச்சிரு கதை படம் பண்ணணும்னு நினச்சா கதைகள் கேட்பாங்கல்ல, இவர் அப்படி இல்லை. யாராவது கதை சொல்லும்போது அந்த கதை பிடிச்சிருந்தா இந்த கதையை நம்ம பண்ணுவோம் பாரு. கதைக்காக தயாரிப்பாளர் மாறுபாடு தவிர நம்ம தயாரிக்கணும்னு அவர் கதை கேட்டதில்லை. ஒரு படம் பார்த்து பிடிச்சி போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிடிச்சின்னா நல்லா இருக்கும்போம். மேக்ஸிமம் போனால் ஃபேஸ்புக்கில் பதிவு போடுவோம், சூப்பர் பாருங்கப்போம். ட்விட்டரில் போடுவோம், இல்லை இந்த மாதிரி நம்ம ஒரு பேட்டி கொடுப்போம். ஆனால் ஒரு படம் பிடிச்சி போச்சுன்னா அதை வாங்கி ரிலீஸ் பண்ணுற டைரக்டர் இவர் தான். அவர் ஒரு இயக்குனராக இருக்கிற பெருமையாக இருக்குது. ஒரு படம் பிடிச்சி போய் அதை வாங்கி ரிலீஸ் பண்ண இந்த நேரத்தில் ரிலீஸுங்கிறது ஒரு படம் பிடிச்சி போச்சுன்னு வாங்கி அதை ரிலீஸ் பண்ணிட்டாருன்னா சார் மிகப்பெரிய சாதனை நினைக்கிறோம் சார். நாங்கள் இதில் எப்படி சமுத்திரகன் சார் நேர்மையாளருக்கு எவ்வளோ சோதனையோ அது எப்படி சாதனையோ அது மாதிரி நீங்கள் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறங்கிறது மிகப்பெரிய சாதனை. கொடுப்பனைக்கிறது லாபம் வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறது சாதனை, லாபம் வந்தால் கொடுப்பனை கருத்து பாதி. இது ஆக்சுவலி ஒரு போதனை தான் படம். சாதனைக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு போதனை. அப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண லிங்குசாமி அவர்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டி பாராட்டு. இப்போலாம் ஒரு நல்ல கதை மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு நல்ல விஷயத்தை நினைக்கிறதே பெரிய விஷயம். அதை படமாக அதுக்கப்புறம் அதை கதையாக எழுதுறது பெரிய விஷயம், அதை படமாக எடுக்கிறது பெரிய விஷயம். படத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு நேர்மையாக ஒரு மனிதன் வாழ்கிறங்கிற விஷயத்த சொல்கிற நல்ல விஷயம். ஆனால் நம்ம பார்க்க 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 ஒரு குற்ற உணர்வு வருது சார். குற்ற உணர்வு வருது. ஆமல்ல இப்படி ஒரு கேட்டுக்கிட்டு சமூகத்தை நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சார். உண்மையிலேயே நேர்மையை அடுத்து வருவோம். இப்போ பெரும்பாலான மக்கள் உழைச்சி சம்பாதிச்சு பெரிய ஆளாளுங்கிறத போச்சு சார். உழைக்காம வர வருமானத்தில் தான் நம்ம உயர்வு நினைக்கிறாங்க. இதில் வர கேரக்டர் ஃபஸ்ட்டு சமுத்திரகணேச கேரக்டர் தவிர அவங்க பொண்டாட்டி புள்ளை விடுங்க, அவங்க மச்சானாலே இப்போ அப்படி தான் என்ன மச்சான். அதுக்கப்புறம் அவர் இளவரசி கேரக்டரு, எல்லா கேரக்டர் பாருங்கள். அந்த 1 கோடிங்கிறது அவங்களுக்கு சம்மந்தம் இல்லது, அவங்க உழைப்பில் வந்தது இல்லது, அவர் யாருக்கும் சொந்தமானது. ஆனால் அந்த பணத்துக்கு என்ன அலைகிறாங்க. ஒருத்தன் பைக்கில் அலைகிறான், ஒன்று போலீஸ் அதுக்கு அலைகிறான். அப்போ அடுத்தவன் பணத்துக்கு
இந்த ஒரு சமூகத்தில் ஒரு மனுஷன் நேர்மையாக இருக்காங்கிறது நம்மளாம் அதிசயம்னா என்ன ஞாபகம் வரும்? தாஜ்மஹால், வைஷ்ணவ கோபுரம், இந்த கட்டடங்களும் இடங்களும் தான் நம்ம அதிசயம் சொல்லியிருக்கோம். இப்போ அதிசயங்கிறது மனிதனே அதிசயம் சார். உலகத்தில் 7 அதிசயம் இன்னைக்கு மனிதர் அதிசயம். நல்ல மனிதன்னா அதிசயம். அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாதவன் அதிசயம். நம்ம உழைப்பு தான் உயர்வு நினைக்கிறவன் அதிசயம். இன்னைக்கு ஒரு ஒரு மனிதன் அதிசயமாக போச்சு. சமுத்திரக்கணி சாரை பார்க்கும்போது அதிசயம். இது ஹீரோ இல்லை சார். இதில் சமுத்திரக்கணி வந்து மாணிக்கம்ங்கிறது ஒரு கேரக்டர் இல்லை, அது ஒரு அதிசயம். அது சமுத்திரக்கணி சார். அதில் ஒரு இடம் எனக்கு இவ்வளோ பார்க்கும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். அந்த பொண்ணு, இந்த வாய் பேச பொண்ணு இருக்குல்ல, அது கதையை கேட்டதுக்கப்புறம் சரளமாக வாய் பேசுது. அந்த குழந்தை சரளமாக பேசிடுச்சு. பேசும்போது அதுக்கான ஹாப்பி சமுத்திரக்கணிக்கு இல்லை, நமக்கு இருக்கு. அப்போ என்ன இருக்குன்னா, அவர் எங்க திருப்பி பேசு, அத்தா பேசுறிய நீ பேசு அப்படின்னா இன்னும் நிறைய கிளாப்ஸ் வந்துருக்கும். அந்த இடம் மட்டும் அந்த நேர்மைக்கு கிடையாது இந்த பெரிய பரிசு அந்த குழந்தை பேசுனதா சார். நந்தா பெரியசாமி அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. இங்கே எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நந்தா பெரியசாமி அங்கிள் வந்து நல்லா சொல்லி தந்தாங்க, டைலாக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தேன். சூப்பர் சூப்பர். ஓகே. சமூகத்தில் படம் பார்க்கும்போது இருந்துச்சு, இந்த போலீஸுக்காரங்க கரெக்டாக இருந்தாலே ஓகே சார். சார் நீ அரசியல்வாதி எப்படி இருந்தாலும் ஓகே, நீ லஞ்சம் வாங்கிக்கோ, ஊழல் பண்ணிக்கோ, கொள்ளையடிச்சுக்கோ, ஆனால் நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு யார் சார்? அப்போ இந்த கதையில் பார்த்தா போலீஸுக்காரன் கரெக்டாக இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. அப்போ நமக்கு எல்லாமே பிரச்சனை இன்னைக்கு சரியில்லாத போலீஸ் தான், சட்டம் மீற போலீஸ் தான். அதே நேரத்தில் அது கொஞ்சம் ஈக்குவல் பண்ணிட்டாரு, சைபர் கிரிமினல் கரெக்டாக ட்விஸ்ட் வச்சுட்டாரு. நம்ம நினச்சப்போ என்னடா இவனுக்கு ரூட்டு சொல்கிறான்ட்டு. ஆனால் சில நேரத்தை சொன்னாங்களே, சில நல்லதுக்கும் பொய் சொல்லாம்னாங்களே, அது மாதிரி சில கெட்டதுக்கும் நம்ம ரூட்டு சொல்லலாம். அந்த ரூட்டு தப்பான ரூட்டு தான், அந்த ரூட் சொன்ன ரூட்டு தான் கரெக்டாக, தப்பான ரூட் சொன்னது நல்லதாக போச்சு. அவன் அங்கங்கே மனிதரில் பார்த்தேன் படத்தில், அந்த சைபர் கிரிமினல் அந்த பையன் நல்ல மனிதர். அது மாதிரி நாசர் சார், இந்த பாய் கேரக்டர் ஆக்சுவலி உண்மையிலே அது இப்பெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. எல்லா மதத்துலேயும் மனிதர் இருக்காங்க, எல்லா மதத்துலையும் இப்படி கடவுள் இருக்கோ, எல்லா மதத்துலையும் கடவுள் நம்பிக்கை இருக்கோ, அது எல்லா மதத்துலையும் இன்னைக்கு மனிதர்கள் இருக்காங்க. நம்ம தான் மத தூரத்தில் வச்சு எல்லாத்தையும் எதிரியாக பார்க்குறோம். நாசர் சூப்பர் பாய் கடைசியாக அந்த பாய் உருவத்தை காட்டினார். அது பாய் உருவம் இல்லை, அதான் பாயோட ஆத்மா. எல்லா வகையிலும் இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த படம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். இந்த போலீஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அது அவங்க கரெக்டாக இருந்தாலே மக்கள் போகும் சார். ஏழை பணக்காரனுக்கு தான் இன்றைக்கி காவல்துறை இருக்க தவிர, ஏழைப்பட்ட மக்களுக்கு, அடித்தள மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு அவங்கள மேக்சிமம், எல்லா போலீஸும் சொல்ல மேக்சிமம் வந்து சப்போர்ட் ஆக முடியுறாங்க. அப்படி போலீஸ் கரெக்டாக இருந்திருந்தா ஒரு கற்பழிப்பு இருக்காது, ஒரு கற்பழிப்பு இருக்காது. ஒருத்தன் பிடிச்சி அடிச்சுட்டு ஓட்டு போலீஸ் கரெக்டாக அடிச்சு ஒரு ஸ்டெப் எடுத்தாலே போதும், பயந்துருவான். நம்ம என்ன பண்ணாலும் நாளைக்கு போலீஸ் காப்பாற்றுக்கு வந்துடும்னா வராது. அது மாதிரி இந்த படம் பார்க்கும்போது போலீஸும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தால் சமுத்திரக்கணிக்கு இவ்வளோ இன்னல் வந்திருக்காது. இவரெல்லாம் போய் அவர் அலைஞ்சு பண்ணியிருக்க முடியாது, தேவையில்லை. அப்புறம் இதில் படம் பார்க்கும்போது நிறைய ஃபீல் இருந்துச்சு. ஆனால் பெரிய ஃபீல் என்ன ஆச்சுன்னா, நம்ம இயக்குனர் பாரராஜ் சாரை வயசான தோட்டத்தில் பார்க்கும்போது பகிருங்குது, சிங்கம் மாதிரி பார்த்துட்டோம்ல. இனியே தமிழ் மக்களே அப்படின்னா ஒரு சொன்ன உருவம் தானே அது. இதில் பார்க்க ரொம்ப தளர்ந்து இருந்தார். ஃபஸ்ட் ஸ்டார் பார்க்கும்போது இப்போ ரொம்ப பகிர்ச்சு. இப்போ நாளைக்கு போய் பார்க்கணும் சார், நியூ இருக்கு ஆசை வந்துச்சு எனக்கு. சொல்கிறேன், உருவம் தளர்ந்துச்சு அவருக்கு. அவர் அந்த வயசு பார்க்கும்போது கொஞ்சம் என்ன ஆக்டிங். அவருக்கு உண்மையிலேயே அவங்கள நேஷனல் அவார்டு வாங்க வேண்டிய ஒரு நடிகர். அவர் இயக்குனர் தேசிய அவார்டு வாங்கிட்டாரு, ஆனால் நடிகராகவும் அவருக்கு தேசிய அவார்டு வாங்குறதுக்கான தகுதி இருக்குங்கிறது இந்த படம் நிரூபிச்சிருக்கு. அதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து
வருஷம் ஆமாம், மிகப்பெரிய நடிகை. நான் ஏற்கனவே ஒரு படம் பார்த்து வேந்திருக்கோம். நம்ம டேட்டூனில் நடிச்சு என்ன படம்? ஒமேகா. ஆமாம், நல்லா நடிச்சிருந்தாங்க. ஓகே, சிவானி சிலவார்த்தை பேசுவார். இந்த படத்தில் நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பொம்மைக்கா சாங் தான். எனக்கு இந்த படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நந்த பெரியசாமி அங்கிளுக்கு ரொம்ப. அப்புறம் இந்த கதையை முதல்ல கண்டுபிடிச்சது வந்து திருப்பதி புத்தர் சுபாஷ் சந்திர போஸ். அவரும் டைரக்டர் இங்குசாமி தான் என்னுடைய நண்பர். எப்பயுமே என்னை திட்டிகிட்டு இருப்பார். முதல்ல என்னை திட்டாமல் பாராட்டுற படம் இதான். அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, இதை படமாக்கலான்ற ஒரு வேகத்தை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு வேறு சூழல் காரணமாக ஜிபிஆர்கே ரவிக்குமார் சந்தித்து இந்த கதையை சொன்னேன். அவரும் நிறையா ஒரு 25 கதைகள் கேட்டுட்டு தான் அந்த கதையை ஃபைனல் பண்ணார். மற்ற கதையெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு, ஆனால் இந்த கதை எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சுன்னாரு. அவர் வந்து ஹைதராபாத்தில் இப்போ வந்துட்டுருக்காரு. வேறு ஸ்டேட்லேருந்து வந்து தமிழ் மக்களை, தமிழ் ரசிகர் நம்பி அவர் எடுத்திருக்காரு. அவருக்கு இந்த சமயத்தில் நம்ம எல்லாருமே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அப்புறம் இங்கே கணேஷ் பாபு விஷயம் சொன்னார். இந்த படம் பார்க்குறப்ப இனிமேலாம் திருன்ட்டு யாருமே சாதாரணமாக போட்டக்கூடாது, போட்ட முடியாது. அந்த ஹானரபிள் பர்சனாக அவர் இருந்தால் மட்டும்தான் அது வார்த்தை கிடையாது, அது ஒரு வாழ்க்கைன்னு சொன்னார். அவரை நான் மேடைக்கு அழைக்கிறேன். எந்த வெளிச்சமும் கிடைக்காம சுற்றிட்டு இருக்கிறப்ப ராஜமுருகனுடைய ஒரு கவிதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. திக்கு தெரியாத காட்டில் எல்லா பக்கமும் வழிதான். அந்த ஒரு கவிதை தான் வந்து என்னை இன்ன வரைக்கும் இயங்க வச்சுட்டு. நம்ம இருக்கிறதே உங்களுக்கு தெரியும், திக்கு தெரியாத காடு, வெளிச்சம் கிடையாது, பாதை கிடையாது, வழி கிடையாது, ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நான் வந்து ஹிந்தியில் போய் ராஷ்மீரா கிட்டத்தட்ட 58 கோடிக்கு பிஸ்னஸ் ஆன ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ண படம் அது. அதுக்கு பிறகு இருக்க நிறைய எனக்கு அசிஸ்டன்டேட்டர்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ்லாம் பேசுனாங்க, கதை இருந்தால் ஜெயிச்சிட முடியும், கதை இருந்தால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட முடியும் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி சார்னு சொல்லி நிறைய எனக்கு பேசுனாங்க. அவங்களுக்கு ரொம்ப இந்த சமயத்தில் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய நண்பர் விவேக் ஆகட்டும், நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, எப்படியாவது வந்துருங்க, ஏதாவது இப்படி ஜெயிச்சு வந்துருங்கன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருடைய பிரார்த்தனையும் தான் இந்த படம் நான் நம்புகிறேன். எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி ஒரு பாராட்டுகள் மேடைக்கு தகுதியான நாட்கள் தான், அது கூடிய சீக்கிரம் நடக்கணும்னு திரும்ப இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதாவது இயக்க சங்கத்துக்கு உடனே போடணும்னு ஆசைப்பட்டு இம்மீடியட்டாக நம்ம வந்து, ஏன்னா படத்துடைய நல்ல டாக் இருக்குது, ரொம்ப நல்ல படம் சொல்கிறாங்க, அது நம்ம சகோதரர்கள் நம்ம இதை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஒரு வாரம் கூட ஆகலை நம்மளுக்கு வந்து இந்த ஷோ போடணுன்னு ஆசைப்பட்டோம். நந்தா சொன்ன மாதிரி ஏதோ பெரும் கனவோட எல்லாரும் வர்றோம். ஒரு சிலருக்கு முதல் படத்திலேயே அது அமையப்பட்டுருது. அவருக்கு திருப்பாச்சி மாதிரி, எனக்கு வந்து ஆனந்தம் மாதிரி. ஒரு சிலருக்கு முதல் படமே வந்து பெரிய ஹிட்டாக எல்லா வகையிலுமே எல்லாம் அமைஞ்சு வந்துடுது, அந்த பேனர். அப்புறம் வந்து அந்த நேரத்தில் வர்ற ஆர்டிஸ்ட் அதை பொறுத்து. ஒரு சிலருக்கு ஒரு 4-5 படம் அவங்க வந்து கரெக்டாக அந்த அமைஞ்சு வர்றதுக்கு ஆகுது. தகுதியின் அடிப்படையில் முதல் படம் என் கூட ஒர்க் பண்ணும்போது ஆனந்தம் வந்து என் கூட டிஸ்கஷனில் இருந்தப்பெல்லாம் அவர் பல இடங்கள் ஒர்க் பண்ணுவார். அப்போவே அவர் தகுதியானவர் தான். அவருக்கு அமைஞ்சு வரல. கல்லூரியின் கதை பண்ணும்போது மாபெரும் எதிர்பார்ப்போட அந்த படம் வந்துச்சு. ஏதோ ஒன்று சம்திங் ஒவ்வொரு படத்துலையும் சின்ன சின்ன குறைகளோடு இருந்துச்சு. இந்த படம் நான் வந்து தேட்டரில் 2-3 தடவை பார்த்தேன். மறுபடியும் காசி டாகிஸில் போய் படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு வேலை செஞ்சிட்டான், அவ்வளோ அழகாக வந்து டயலாக் சைட்லையும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் சைட்லையும் சரி, ரொம்ப முழுமையான ஒரு படம் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். அதுதான் இன்றைக்கி எனக்கு வந்து மாபெரும் சந்தோஷம். அது பெரிய இயக்கத்தோடையே சுற்றிகிட்டே இருப்பான், ஓடிக்கிட்டே பிரார்த்தனை பண்ணுங்க மாதிரி. ஒரு இடத்துல கூட நிற்க மாட்டான். அவங்க மனைவி வந்து என்கிட்ட செல்வி அவங்க சொல்லுவாங்க, என்ன போயிட்டே இருக்காரு, சுற்றிகிட்டே இருக்காரு, நிம்மதியாக உட்கார மாட்டேங்கிறாரு, ஏதாவது அவருக்கு அமையணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த படம் அவருக்கு அமைஞ்சிருச்சு. ரொம்ப முழுமையான ஒரு சரியான படமாக இந்த படம் அமைஞ்சிச்சு. அதுக்கான எல்லா டெக்னீஷியன்ஸும் சுகுமார்லேருந்து ஆரம்பித்து விசால் சந்திரசேகர் மியூசிக்லேருந்து, அவர் அமைஞ்ச அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து, ப்ரொடியூசர்லேருந்து ரவி சாரு, அந்த ராஜா செந்தில், குணா, எல்லாரும் கரெக்டாக அமைஞ்சு மிக சரியான ஒரு படம் எடுத்துட்டார். பேரரசு சாருக்கு வந்து மிக அற்புதமாக, அவ்வளோ அழகாக ஃப்ளோவாக ரொம்ப அற்புதமாக எடுத்து சொன்னீங்க இந்த படத்தை பற்றி. அதுவும் அந்த குழந்தை பேசுகிற இடத்துல அவங்க அப்பாவுக்கு ரியாக்ஷன் வேணுங்கிறத முதல் முறையாக நீங்கள் தான் சொல்கிறீங்க. எனக்கு கூட அது தோணதே இல்லை. அவ்வளோ நுணுக்கமாக படம் பார்த்துருக்கீங்க சார். எனக்கு அந்த சந்தோஷத்தில் எல்லாம் கிளாப்ஸ் அடிச்சுட்டு எனக்கு கண்ணீர் வந்துச்சு. அவ்வளோதான் எனக்கு தோணுச்சு. அந்த அப்பா அந்த நேரத்தில் வந்து இன்னும் கூட பண்ணியிருக்கலாமே நீங்கள் சொல்கிறது ரொம்ப அழகு.
இது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இடத்துல சொல்லி 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 தான் அதான் ஸோ இவன் எடுத்த எல்லா பற்றியும் நான் கேட்பேன். எனக்கு சம்மந்தமே இல்லாமல் டே கொஞ்ச நாள் சொல்லிட்டா நான் போட்டு போட்டு காட்டுவேன். நான் படம் எடுத்தேன்னா அந்த காலத்தில் பாரதிதாஸ் அவ்வளோ நம்ம இயக்குனர் இமயம் இதில் நடிச்சிருக்காங்க. அவர் எல்லா படத்தையுமே பஞ்சு சாருக்கு போட்டு காட்டதான் சொல்லுவாங்க. போட்டு காட்டி 4-5 ஷோஸ் காட்டி 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 அதில் கரெக்ஷன் பண்ணி 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 தான் அவர் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஏவிஎம் உள்ளே வந்து டப்பிங் தேட்டரில் ஒர்க் பண்ணும்போது அந்த டப்பிங் தேட்டர்லேருந்து ராஜேஸ்வரி தேட்டர் போகிற கேப் தான் நம்மளுக்கு வேலை பார்க்கறதுக்கான நேரம். அங்கே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அது வரைக்கும் நம்மளுக்கு நண்பர்கள்ட்ட மற்றவங்ககிட்ட கதை சொல்லி பார்க்குற மாதிரி படத்தை போட்டு காட்டுறது தப்பே இல்லை. பையா படம் பார்த்துட்டு கிளைமேக்ஸ் மாற்றி திரும்பி நம்ம ஷூட் பண்ணோம் 1 கோடி ரூபா செலவு பண்ணி. அதனால் தவறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும், நல்ல நல்ல ஆடிங் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். அப்படி தான் ஒரு படம் உருவாகுது. நல்ல படங்கள்லாம் அப்படி வந்தது தான். இந்த படத்தை வந்து மாஸ்டர் பீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கு சுபாஷ் சந்திர போஸ், நம்ம தம்பி திருப்பதி பிரதர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. மாப்பிள்ளை சொன்னீங்க இல்லையா, இங்கே ஒரு நேர்மையான மாப்பிள்ளை இந்த மேடையில் நிற்கிறார். அது வெங்கடேஷ் அவர் இருக்கார். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு படம் எடுத்துகிட்டு நம்ம சிரஞ்சீவி சாருடைய பிரதர் நாகேந்திர பாபு அவர் வந்து என் படம் வேட்டையில் நடிக்க வந்தார். வந்து கும்பகோணத்தில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், நாளைக்கு ஷூட்டிங்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஆரஞ்சுன்னு படம் எடுத்து 13 கோடி ரூபா இழந்துட்டார். அந்த சோகத்தில் இருக்கும்போது நான் கூப்பிட்ருக்கேன், சந்தோஷமாக கும்பகோணத்து ஷூட்டிங் வந்துட்டார். அப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, சார் கூடவே இருந்த ஒரு ஆள் சொந்தக்காரன் அடிச்சுட்டான் சார், இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை. அதில் தான் சார் எனக்கு நஷ்டம், ஜாக்கிரதையாக இருங்க சார். சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வெங்கடேஷ் உள்ள வர அப்படி செக்கில் கையெழுத்து வாங்குறதுக்கு. நான் சொன்னேன் மாப்பிள்ளை அப்படின்னு. ஆனால் வந்து நான் சொல்லுவேன், இப்போ வட்ட என்ன சொன்னேன்னா, நீ நல்ல பீக்கில் நம்ம படங்கள் எடுத்தப்போ திருடி இருக்கலாம்டா கொஞ்சம், அதுவாக மிச்சமாயிருக்குன்னு சொன்னேன். அவருக்கு பண்ண தெரியல. மிக நேர்மையாக சமுத்திரகனி வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், மிக நேர்மையான சரியான ஒரு படம். இந்த படம் வந்து டாக் எந்த அளவுக்குன்னா, இன்னைக்கு மிக முக்கியமான இயக்குனர்கள் எல்லாமே ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்து கேட்குறாங்க, படம் ரொம்ப நல்லா இருக்காமே. ஒரு நண்பர் படம் பார்த்துட்டு அவங்க மொத்த கிளப்புக்கும் வந்து நாளைக்கு வேறு இடத்துல டிக்கெட் ஷோ ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்காரு அசோக் சார்னு சொல்லி. அது மாதிரி மிக முக்கியமான பெரிய பெரிய ஹீரோஸ் கூட ஃபோன் பண்ணி ஷோ பார்க்கணும்னு கேட்குறாங்க. நேற்று சிவகுமார் சார் வீட்டில் கூட்டு வச்சு எங்களுக்கு மொத்த டெக்னீஷியனை கூட்டு பாராட்டினார். ரொம்ப ஒரு பெருமையான சரியான தரமான அழகான ஒரு படத்தை எடுத்திருக்கேன். இந்த இது தொடரட்டும், வாழ்த்துக்கள்.